ஹாய் எவ்ரிவன், என் பேர் சிபி. நம்ம சேனலில் இனிமேல் ஃபர்தர் டேஸில் சிஏ இன்டர்மீடியட் ரிலேட்டட் அண்டு சிஏ ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் வீடியோவாக இன்டர்மீடியட் லாவில் அதர் லாவில் ஃபெமா ஆக்டை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃபெமா ஆக்ட் வந்து 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டாக ப்ரியாம்பிள், ஷார்ட் டைட்டில் அண்ட் அதர் டெஃபினேஷன்ஸ் பற்றி நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் டாபிக் ப்ரியாம்பிள் டு தி ஆக்ட். ப்ரியாம்பிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸை அண்ட் ஃபாரினுக்கு பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அண்டு அது ரிலேட்டடான கரன்சி இது எல்லாமே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லாஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கன்சாலிடேட் பண்ண மாதிரி ஒரே ஆக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் ஃபெமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட இங்கிலீஷில் நீங்கள் மேப்பில் பார்க்கலாம். an act to consolidate and amend the law relating to foreign exchange with an objective of facilitating external trade and payments and promoting orderly development and maintenance of foreign exchange market in India. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இதிலே சொல்லியிருக்காங்க, அதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா எக்ஸ்டர்னல் ட்ரேட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காகவும் ப்ரொமோட் அண்ட் டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் த ஃபஸ்ட் டாபிக், ப்ரியாம்பிள் டு தி ஆக்ட். தென் செகண்ட் டாபிக் ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். ஷார்ட் டைட்டில் அப்படின்னா இந்த ஆக்டோட ப்ரியாம்பிள் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ரியாம்பிளை லாங் டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டைட்டில் அப்படிங்கிறது நம்ம சாப்டரோட நேம். ஸோ ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 உருவாக்குச்சு. ஸோ ஷார்ட் டைட்டில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. தென் எக்ஸ்டெண்ட். எக்ஸ்டெண்ட் அப்படின்னா இந்த இந்த ஆக்ட் எந்த அளவுக்கு வந்து வாட் இஸ் த பவுண்ட்ரி ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தான் எக்ஸ்டெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்டோட எக்ஸ்டெண்ட் பார்த்திங்கன்னா ஹோல் ஆஃப் இந்தியா. இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் பிரான்ச்சஸ், ஆஃபீஸஸ் அண்ட் ஏஜென்சிஸ் அவுட் சைடு இந்தியா ஓன் பண்ணியிருந்தாலும் அல்லது கண்ட்ரோல் பண்ணாலும் அப்ளிகபிள். ஸோ கமென்ஸ்மெண்ட் அப்படின்னா ஆஸ் நோட்டிஃபைட் இன் அஃபிஷியல் கேசட். அஃபிஷியல் கேசட்டில் 1999 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கமென்ஸ்மெண்ட் வந்து நம்ம 1999 எடுத்துக்கலாம். ஸோ ப்ரியாம்பிள் டு தி ஆக்டும் ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஃபெமா வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபர்தராக நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது உங்களோட ஐஎஸ்எம், தட் மீன்ஸ் இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் ஐசிஏலேருந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வச்சு இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, தென் தேர்ட் டாபிக் டெஃபினிஷன்ஸ் அண்டர் ஃபெமா. ஸோ நிறையா டெஃபினிஷன்ஸ் இருக்கும் புக்கில். நம்ம மெயின் 4 டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறனால பிடிஎஃப்பில் வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஃபாரின் கரன்சி அண்ட் இன்க்ளூட்ஸ் டெபாசிட்ஸ், கிரெடிட்ஸ் அண்ட் பேலன்ஸ் பேயபிள்ஸ். அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஃபாரின் கரன்சி, தட் மீன்ஸ் டாலர், யூரோ அண்ட் என் அந்த மாதிரிலாம் இருக்கிறத ஃபாரின் கரன்சியை மீன் பண்ணுது. அது இல்லாமல் ஃபாரினில் இருந்து நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்ஸையும் அண்டு நம்ம ஏதாச்சும் கிரெடிட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பேலன்ஸ் பேயபிள், இங்கேருந்து நம்ம ஏதாச்சும் பேலன்ஸஸ் வந்து பே பண்ணணும், ஏதோ ஒரு ட்ரேடார்ட்டேருந்து நம்ம பொருளாக வாங்கியிருக்கோம், அவங்களுக்கு பண்ணக்கூடிய பேயபிள்ஸ்னு இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு தான் மீன் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் அஸ் டிராஃப்ட்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ் கிரெடிட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் அண்டு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது எல்லாமே இந்தியாவிலேருந்து அதர் கண்ட்ரிஸ்க்கோ அது அதர் கண்ட்ரிஸ்லேருந்து இந்தியாவுக்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையுமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெபாசிட்ஸ் இன் கிரெடிட்ஸ் அண்டு பேலன்ஸ் பேயபிள்ஸ் எல்லாமே ஃபாரின் கரன்சி, இன் எனி ஃபாரின் கரன்சி, நாட் ஓன்லி இன் டாலர் ஆர் யூரோ, எந்த ஃபாரின் கரன்சி அதர் தென் ஐஎன்ஆர் பண்ணக்கூடிய எல்லாமே ஃபாரின் கரன்சி. அண்டு டிராஃப்ட்ஸ், ட்ராவலர்ஸ் கிரெடிட்,
லெட்டர் ஆஃப் கிரெடிட், பிஓஇ எல்லாமே வந்து எக்ஸ்பிரஸ்ட் இன் ட்ரான் இன் ஐசி பட் பேயபிள் இன் எஃப்சி அண்ட் எக்ஸ்பிரஸ் ஆர் ட்ரான் இன் எஃப்சி பட் பேயபிள் இன் ஐசி. இங்கே ஐசிஎஃப்சி அப்படிங்கிற எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஐசி அப்படின்னா இந்தியன் கரன்சி அண்ட் எஃப்சி அப்படின்னா ஃபாரின் கரன்சி. அந்த டிராஃப்ட்ஸ் அண்ட் டிசி, எல்ஓசி, பிஓஐ இது எல்லாமே இந்தியன் கரன்சியில் வாங்கி ஃபாரின் கரன்சியில் பே பண்ணுறதா இருந்தாலும், அல்லது ஃபாரின் கரன்சியில் வாங்கி இந்தியன் கரன்சியில் பே பண்ணுறதா இருந்தாலும், எதாக இருந்தாலுமே தட்ஸ் அ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். நான் அப்படியே சொன்னது தான். நீங்கள் வாங்கினாலும் கொடுத்தாலும் ஃபாரினுக்கு போச்சு அப்படின்னாலே, ஃபாரின் ரிலேட் ஆகிருக்கு, ஃபாரின் கரன்சி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னாலே ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக தான் கன்சிடர் பண்ணப்படும். தென் செகண்ட் definition, foreign currency. Foreign currency means any currency other than Indian currency. So first topic foreign exchange பார்த்தோம். Foreign exchange means foreign currency and includes drafts, travelers checks, letters of credit or bills of exchange. ஸோ இதெல்லாமே இந்தியாவிலேருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கோ அல்லது ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இந்தியன் கரன்சிக்கோ எது பண்ணியிருந்தாலுமே that will be expressed as foreign exchange. ஸோ ஃபாரின் கரன்சி பார்த்தாச்சு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தாச்சு. தென் தேர்ட் டாபிக் இந்தியன் கரன்சி. ஸோ இந்தியன் கரன்சியில் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பார்த்த மாதிரி இதுலேயும் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் இருக்குது. பட் அதில் இன்க்ளூட்ஸ் பார்த்தோம், இதில் டஸ் நாட் இன்க்ளூட் பார்க்குறோம். ஸோ இந்தியன் கரன்சி அப்படின்னா எனி கரன்சி விச் இஸ் எக்ஸ்பிரஸ்டு ஆர் ட்ரான் இன் ஐஎன்ஆர். அதாவது இந்தியன் கரன்சினால் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், மீன்ஸ் இந்தியன் ருபி. ஸோ டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்னா, டஸ் நாட் இன்க்ளூட் ரெண்டு இருக்குது, சம் ஸ்பெஷல் பேங்க் நோட்டீஸ் அண்ட் ஸ்பெஷல் 1 ரூபி நோட்ஸ். ஸோ ஸ்பெஷல் பேங்க் நோட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் 1 ரூபி நோட்ஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆர்பிஐ இந்த ரெண்டு நோட்ஸும் ஸ்பெசிஃபிக்காக பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் நார்ம்ஸ் படி எந்த பொருளும் அப்ராட்லேருந்து உள்ள கிஃப்டாவோ ஆர்எல்ஸ் எனி சாவரின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திங்ஸாவோ ஆப்ஜெக்ட்ஸாவோ எப்படி ஃப்ரீயாகவோ அந்த மாதிரி வரக்கூடியதுக்கெலாம் இந்த 1 ரூபா நோட்ஸை வந்து அண்ட் ஸ்பெஷல் நோட்ஸை வந்து ஒரு கன்சிடரேஷனாக கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் இப்போ நம்ம பிஎம் இருக்கார், நம்ம பிஎம் வந்து அப்ராட் ட்ராவல் பண்ணி போயிருக்காரு. ஸோ அங்கே கொடுக்கக்கூடிய நினைவுக்கான பரிசுகள் அண்டு மெமரபிள் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அதை ஃப்ரீயாவோ அல்லது வந்து கிஃப்டாவோ நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்பிஐ கிட்ட இருக்க அந்த 1 ரூபி நோட்ஸ் ஆர் ஸ்பெஷல் பேங்க் நோட்ஸை வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய கன்சிடரேஷனாக கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து இந்தியன் கரன்சியாக கன்சிடர் பண்ணப்படாது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் 3 டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் கரன்சி அண்ட் இந்தியன் கரன்சி. ஸோ 3 டெஃபினிஷன்ஸ் பார்த்தாச்சு. தென் 4th டெஃபினிஷன் கரன்சி. கரன்சியில் இன்க்ளூட்ஸ் மட்டும்தான். கரன்சி இன்க்ளூட்ஸ் கரன்சி நோட்ஸ், போஸ்டல் ஆர்டர்ஸ், மணி ஆர்டர்ஸ், செக்ஸ், டிமாண்ட் டிராஃப்ட்ஸ், travelers credit, letter of credit, bills of exchange, pro note, credit cards, such other similar instruments notified RBI. ஸோ பேசிக்காக இதில் என்ன சொல்கிறாங்க இந்த டெஃபினேஷனில் அப்படின்னா, ஆர்பிஐ நோட்டிஃபை பண்ண எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே கரன்சியாக தான் வந்து கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டில் டெஃபினிஷன்ஸ், ப்ரியாம்பிள்ஸ் அண்ட் ஷார்ட் டைட்டில்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரியாம்பிள் அண்ட் ஷார்ட் டைட்டிலோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். தென் இப்போ டெஃபினிஷன்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் எடுத்துக்கங்க, யூஸ் ஃபார் யுவர் ரிவிஷன்ஸ். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 3 பார்ட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.